பெரிய கரடி, இது என்ன கரடி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்க வந்து தப்பா சொன்னாங்கன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து மாத்தி கேட்கணும். ஸோ வந்து நோ இல்ல, அதாவது அந்த நோ இல்ல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை தப்புங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. ஆமா, இல்லை தப்புங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. ஸோ தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க பேசிக்கலா. அது மேக்கிங் எரர் இஸ் பார்ட் ஆஃப் அக்வசிஷன் இல்லைங்களா? அப்புறம் அதே மாதிரி லோகத்துக்கு சொன்ன மாதிரி சைலண்டா இருந்தாங்கன்னா விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த குழந்தைக்கு பாடலாம் சொல்லுன்னு வற்புறுத்தவும் கூடாது. வற்புறுத்தக்கூடாது. நீ எப்போ ரெடியா இருக்கு, நான் அப்ப வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஸோ வந்து நான் வந்து போயிட்டு இன்னொரு குழந்தைகிட்ட பேசிட்டு வரேன். ஸோ அதாவது என்ன சொன்னாங்கன்னா, குமார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க, பட் ஸ்டில் அக்வயரிங் இல்லையா? அவங்க ஒரு சிலருக்கு வந்து டேக் சம் டைம், அந்த டைம் கொடுங்க அப்படின்னு இருப்பேன். இல்லை, ஒரு சில குழந்தைங்க வந்து அவங்களே பண்றாங்கன்னா ஒரு குழந்தை பண்ண மாட்டேங்குதா, நான் உன் கூட பண்ணட்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா, அந்த மாதிரி சொல்றப்போ they will come out of their ஓகே எங்க கூட பண்ணுங்க அந்த மாதிரி. அதெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, ஸோ அந்த குழந்தை லெவலுக்கு நம்ம இறங்குறது, ஃபிசிக்கலாக நம்மளை பெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சர் வந்து கம்ப்ளீட்டாக அது ஒரு ஸ்கூல் சைஸுக்கு ஆயிடணும். நம்ம ஹை லெவலுக்கு போயிடணும். நம்ம வந்து குழந்தைங்க இவ்வளோ இங்கே சின்னதாக இப்படி நிற்கிறாங்கன்னா நம்ம இப்படி பார்த்து பேசக்கூடாது. இப்படி போட்டு அவங்களோட ஹை லெவலுக்கு போய் தான் பேசணும். அது ஹிமாலயன். அதே மாதிரி நம்ம ஐ கான்டாக்ட், நம்ம தெரியும் நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து கண்ணை பார்த்து பேசக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா இந்த ஊர்ல வந்து ஐ கான்டாக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நாங்க வந்து ஸ்டேஜுக்கு போயிடுவோம், லோகு கீழே தரையில உட்காந்து அவங்களோட கீழே உட்காந்து தரையில உட்காந்து தான் சொல்லி. அப்பதான் வந்து லெவல் மெயின்டைன் பண்ண முடியும். சோ அது வந்து எனக்கு இன்னும் மோர் கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. அந்த டேபிள் உட்கார்ந்து ஆனா எல்லாரும் ஸ்டேஜ் கொண்டு போக முடியாது. கரெக்ட், அது சரிதான். பட் எனக்கு அந்த ஆப்ஷன் இருந்ததனால அது யூஸ் பண்ண அது எனக்கு நீங்க எங்க சொல்றீங்க? நீங்க இதெல்லாம் எங்க பண்ணீங்க? எவர்கிரீன் ஸ்கூல்ல அது ஸ்டேஜ்லாம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, எல்லா கிளாஸ் வந்து மெஜாரிட்டி கிளாஸ் வந்து எம்பிஆர்ல தான் இருக்கு. இது கேஃபெட்டீரியா, அங்க வந்து ஒரு சின்ன ஸ்டேஜும் இருக்கு, ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் இருக்கு. அதை சொல்றாங்க. ஓகே. ஆனா இந்த வருஷம் மாத்த போறோம். ஸோ வேற ஸ்கூல் போறோம். அந்த ஸ்டேஜ்லாம் இருக்காது. பட் நமக்கு பெரிய கிளாஸ் ரூம் நம்ம ஸ்கூல்ல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் அதில், இது பண்ணும்போது ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அன் ஒன்-ஆன்-ஒன் இன்டராக்ஷன். இவங்க சொல்கிற இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்போ வந்து நம்ம அது மோர் டீச்சிங் அசிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க இல்லையா? இட்ஸ் ரேஷியோ வந்து 1:12. அதாவது நம்ம வந்து அதாவது இது வந்து குரூப் ஆக்டிவிட்டி, கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம வந்து 1:12 இருந்தானா ப்ரீ ஸ்கூலுக்குலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிரேடுக்கே 1:9 கஷ்டமா இருக்கு. இல்லை, உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஜாஸ்திங்கிறதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. எங்களுக்கு எவர்கிரீனில் அவ்வளோ கிடையாது. இருந்தாலுமே இப்போ 8 பேர் இருந்தால் கூட நான் ஒரு குழந்தைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா அந்த 7 குழந்தைங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை, அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் போயிடும். ஏன்னா எல்லாரையும் கஷ்டப்பட்டு ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வர்றதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அந்த நேரத்தில் அந்த பசங்களை அப்படியே ஹேங் பண்ணிட்டு ஒரு குழந்தைகிட்ட நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி நீட் வந்து பேரண்ட் வாலண்டியர்ஸும் கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதை நீங்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னா அப்படி வேணும் அப்படின்னு there's a problem. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறீங்களா, குரூப் அட்டென்ஷன் கொடுக்குறீங்களான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? இப்போ இந்த திங்க் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா 15 to 20 இஸ் ரைட் நம்பர் ஃபார் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். உங்கள் கீதா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க கேட்கலாம். ஸோ எங்கள் இதில் வந்து 2 to 3 years old வந்து 8:1ங்க டீச்சர் ரேஷியோ. 2 to 3 years, 3 to 4 to 5லாம் வந்து 1:12. சரிங்களா? 1:12 மேக்ஸிமமா ஆப்டிமலா இல்ல 1:12 தான் மினிமம். அதுதான் கிளாஸ் ரேஷியோ. 1:12 தான். இப்போ உங்களுக்கு 14 பேர் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு டீச்சர். ஓ அப்படியே. ஓகே. இப்போ இவங்க சொல்ற 1:12லாம் ஹை பர்ஃபார்மிங் கிட்ஸுக்கு. நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு வர்றவங்க வந்து தமிழ் பேசுறதுக்கே ஒரு வார்த்தை சொல்றதுக்கே, ஸ்கூலுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல இங்கிலீஷ் வர ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, அது சொல்லுங்க. சோ அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் தான் வராங்க. பட் அவங்க த்ரூ அவுட் தி டே இருக்கறாங்க. இவங்க உங்களுக்கு ரொம்ப பண்ண முடியாது. இவங்க இவங்க ட்ரெயின்ட் ஹேண்ட்ஸுங்க. நம்ம அதே இது நீங்கள் சொன்ன அந்த 15 to 20 இருக்கு பாருங்க, அது வந்து 20ங்கிறதே வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்பர். நமக்கு ஒரு கிளாஸ் ரூமில் 16 வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 2 பசங்க அப்சென்ட் ஆகிடுவாங்க. ஸோ 14 பேர்னாக்க
அது want them to take the option take leave ஏஜ் குரூப் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, சரி, maybe என்னன்னா, 5 6 எல்லாம் little level வந்து small வச்சுக்கிட்டு. இப்போ 1.5 இல்லங்க 6 தான் ஐடியலா இருக்கும். அதுக்கு மேல போனீங்கன்னா 6 தான் 6 இல்லங்க group activity பண்ண என்ன பண்ணுவீங்க group activity பண்றது உங்களுக்கு தேவையில்ல ப்ரொடியூஸ் இருக்க மாட்டாங்க குரூப் ஆக்டிவிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய வந்து இந்த குரூப் ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அப்பதான் நிறைய பேசுவாங்க. இப்போ நீங்க லாங்குவேஜ் ஃபார்ம்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், இதை எழுது, இந்த ஸ்பெல்லிங் பாரு, இந்த கிராமர் பாரு, இது ஒர்க் ஷீட் பண்ணுன்னு பார்த்தா தனித்தனியாக கவனிக்க வேண்டியதுன்னு வச்சுங்களேன். பட் லாங்குவேஜ் அக்வசிஷன் வந்து இட் ஒர்க்ஸ் பெட்டர் when they interact with each other இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணா we need more kids to use the language. இல்ல அப்ப 12 கிட்ஸ் ஒரு 15 கிட்ஸ் இருக்கணும்னா ரெண்டு டீச்சர்ஸ் தேவைப்படும். ஆமா மூணு படிங்க. நிறைய ரெண்டு டீச்சர்ஸ் வந்து அது அட்ரஸ் பண்ணலாம். இல்ல ஒரு குரூப்ல நம்ம வந்து ஒரு 5 பேர் பர் குரூப் அப்படின்னு பண்ணாதான், ஏன்னா நம்ம யாருமே டீச்சர்ஸ் கிடையாது. 4 பேர் பர் குரூப். 4 பேர் 3 பேர் ஆக்டிவிட்டினா வந்து உங்களுக்கு வந்து 4 கிட்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சீங்கன்னா உங்களால வந்து அவங்க வந்து அதுக்கு அது என்ன வந்து அவங்களோட லேர்ன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை லேர்ன் பண்ணுவாங்க. 4 கிட்ஸ் தான் இருக்கணும் ஒரு குரூப் ஆக்டிவிட்டிக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 4 இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டின்னு செட்டப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப் ஆக்டிவிட்டிக்கு 4 கிட்ஸ், இந்த குரூப் ஆக்டிவிட்டிக்கு 4 கிட்ஸ் இருக்கு. 4 கிட்ஸ் 4 பேர் இருந்தாங்கன்னா தான் அவங்களால லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி they will not have அந்த கான்ஃப்ளிக்ட் வராது, சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸும் வைக்க முடியாது. நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சாலும் அவங்க வந்து எதை யூஸ் பண்றதுன்னு தெரியாது. நம்ம வந்து கரெக்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸும் கரெக்டா வைக்கணுமே தவிர ஒரு டேபிள் இந்த டேபிள்ல இந்த ஆக்டிவிட்டி இது முடிச்சிட்டு நீங்க அங்க ரொட்டேட் பண்ணுங்க. சேம் ஆக்டிவிட்டி இருக்காதா எல்லாத்துலயும்? சேம் ஆக்டிவிட்டி இருக்காது. சேம் ஆக்டிவிட்டி ஆமா தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்காதுன்றதை விட அவங்க என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒன்றுத்தையும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஓகே நீ இந்த ஆக்டிவிட்டி 10 minutes நீ இதுதான் ஸ்பெண்ட் பண்ணணும், you have to spend here அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுத்து அந்த ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ they will achieve. ஓகே ஓகே. அதுவும் கிளாஸ்ல வந்து எப்பவுமே வந்து 4 டேபிள்ல 4 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அப்ப 4 டேபிள் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு வாலண்டியர் ஆர் டீச்சர் கண்டிப்பா தேவைப்படும். சோ அந்த ரேஷியோ அந்த மாதிரி இல்ல ஒரு டீச்சர் மேனேஜ் பண்ணுங்க. இல்ல அதாவது எப்படி போடுறீங்க ஃபுல் டைம்க்கும் 1.5 hours டிஃபரன்ஸ் ஏஜ் குரூப்க்கு நல்ல டிஃபரன்ஸ். ஏஜ் குரூப்க்கு இல்லங்க we get there-ங்க. ஆனா இப்பதான் நம்மளுடைய ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு we'll get there. So we will become professional teachers, not a problem. இல்ல எனக்கு 4 years முன்னாடி நான் ப்ரீ ஸ்கூல் 1 2 எடுத்திருக்கேன். அப்ப வந்து அந்த பசங்க எல்லாம் அப்ப 4 years எல்லாம் இருப்பாங்க. அப்ப வந்து எனக்கு ஒரே ஒரு வாலண்டியர் நான் இருப்பேன், அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வாலண்டியர் பொண்ணு இருப்பாங்க. ஸோ அந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க ஒரு குரூப்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா 2-3 பசங்க ஓடவே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஏஜ் எல்லாம் நம்ம பார்க்கச்ச குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணனா ஒரு குரூப்புக்கு ஒரு அடல்ட் கண்டிப்பா வேணும். அடல்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வாலண்டியர் கண்டிப்பா வேணும். ஒரு குரூப்புக்கு ஒரு அடல்ட் வாலண்டியர் கண்டிப்பா வேணும், அல்லது ஸ்டூடெண்ட் வாலண்டியர் வேணும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வாலண்டியருக்கு வந்து டீச்சிங் ட்ரைனிங்கே நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வாலண்டியருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி பேசணும் பழகணும் என்ன அதெல்லாம் வந்து நம்ம அந்த ட்ரைனிங் லாஸ்ட் மந்த் வந்து we had a லாஸ்ட் இந்த மாசம் தான் பிரின்சிபல்ஸ் மீட்டிங் இருந்தது. அதில் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது தனியாக பேசுவோம். ஷூர். எனக்கு ஒரு கருத்து இருக்கு. இந்த நீங்கள் சொல்கிற முறைகள் வந்து சாதாரணமான பள்ளிக்கு ஒத்து வரும். அங்கே வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. மொழி மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மோட்டர் ஸ்கில்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள். அங்கே மொழியை மட்டும் நம்ம வளர்க்குறது இல்லை, ஒரு குழந்தைய வளர்க்குறோம். அங்கே வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்க அவங்களோட எண்ணங்களை பிடிச்சி வைக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பள்ளிக்கு வரும்போது குழந்தைங்க 1.5 மணி நேரம் தான் வராங்க. இப்போ இருக்கிற செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. 6 பேர்லேயே குழந்தைங்க எந்த அளவுக்கு விருப்பத்தோடு இருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்வியே என்னென்னா அவங்க எப்படி வந்து இதில் ஒரு உடன்பாட்டோட ஒரு மொழியை வந்து கற்றுக்க முடியும், அவங்களுக்கு விருப்பத்தை எப்படி நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ பிரியா சொன்னாங்க, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு வாலண்டியரோ இல்லை ஒரு அடல்ட்டோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா வசதியாக இருக்கும்னா நமக்கு அந்த ரிசோர்ஸஸ் இருக்கா. அதனால என்ன பண்ணுறோம் இப்போ அப்படின்னா நம்ம ஒரு சின்ன சின்ன குரூப்பாக பார்த்துக்கோம். 6 பேர் 6 குழந்தைங்களுக்கு ஒரு வாத்தியார் அப்படின்றப்ப நம்மளால அந்த ரிசோர்ஸஸையும் மேனேஜ் பண்ண முடியும். அதையும் வந்து நம்ம பார்க்கணும். 12 பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக 6 பேரே சொல்லுங்க. குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு நம்மளோட சேர்ந்து வர மாட்டாங்க. நம்ம பேச போகிறோம் இன்னும் நிறைய வந்து எப்படி வந்து மொழியை நம்ம அவங்களுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா பேச்சுவார்த்தை தான். எவ்வளோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணங்களை பரிமாறிக்கிறோம், எந்த அளவுக்கு வார்த்தைகள் வந்து அவங்க காதில் விழும்.
நம்ம பேசுறதுல வந்து அவங்க எந்த அளவுக்கு அதை பிடிக்கிறாங்க, அதை எந்த அளவுக்கு அவங்க திரும்பி சொல்றாங்க, இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா ஒரு சின்ன குரூப்பா இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். இன்னும் பெருசாக பெருசாக வந்துட்டு ஓ ஐ அம் நாட் பார்ட் ஆஃப் திஸ். இல்ல பேசாத பசங்க அப்படியே இருந்துடுவாங்க. அதான் மத்தவங்க யாரு தடதடன்னு பேசுறாங்களோ அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க, மத்தவங்க குவைட் ஆயிடுறாங்க. நம்பர் ஜாஸ்தியா இருக்கு. 6 is the ideal number. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேங்க. கோப்பட்டினோவில் வந்து உங்களுக்கு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த கோப்பட்டினோவில் ப்ரீ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 45-50 பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேர் ஒரே கிளாஸில் இருக்கிறாங்க, வேண்டாம் சொல்லிட்டோம்னா நாங்கள் அடிக்கடி போய் பேசுவோம் அவங்ககிட்ட, கிளாஸ் பிரிக்கலாம் இல்லை இது ரைட் சைஸ் பார்மைன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா வந்து அந்த 40-45 குழந்தைங்களை வந்து ஒரே கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இல்லை நான் முடிச்சிடறேன். சமீபத்தில் வந்து பிரிச்சாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, எங்களால் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வந்து நிறைய குழந்தைகள் பண்ணுறது வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க நான் வந்து அந்த ஆண்டி கிளாஸ் தான் போவோம் அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க கூட 2-3 டீச்சர் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஹோல் கிளாஸை வந்து என்டர்டெய்னிங்காக வந்து அவங்களால வச்சிருக்க முடியுது. நம்ம எப்படி பண்ணால் நான் பார்க்கல, நான் கிளாஸ் போய் பார்த்ததில்ல, பட் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 40-45 ரொம்ப அதிகங்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நான் சொல்லுவேன். இந்த பாடமுறை வந்து நம்ம மாற்றோம். நீங்கள் சொல்றது வந்து தட்ஸ் ஆப்பிள், திஸ் இஸ் ஆரஞ்சு. You cannot compare that here, right? இல்லை ஆக்சுவலி இங்கே தான் வந்து we have more opportunity to have more kids. அதை சொல்ல வந்தேன். சரி ஓகே, நம்ம அதை சைட் ட்ராக் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த பேச்சு இந்த என்ன பரிமாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனாக வந்து நம்ம take a wrong foot, like 15 kids, 5 பேர் கூட ஒழுங்கா கற்றுக்க போகிறதில்ல அப்படின்னா வந்து we fail. ஆனால் 5 குழந்தைங்களை வச்சு 5 பேருக்கும் வந்து ஒரு வருஷம் முடிச்சு போகும்போது அவங்களால ஓரளவுக்கு மொழி வந்து வளர்ந்துருக்கா. பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் குரூப் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான கிட்ஸ் வேணும். நீங்கள் வேறு 5 குழந்தைகளை வச்சுட்டு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணுறது கஷ்டம். சரி, குரூப் ஆக்டிவிட்டி என்ன குரூப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். கண்டிப்பாக ஸோ நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லிக்கிறேங்க. அதாவது இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த 6 கிட்ஸுக்கு நான் நிறையா சொல்லி கொடுக்குறேன், 6 கிட்ஸாக இருக்கிறதுனால ஷார்ட்டர் குரூப்பாக இருக்கிறதுனால நிறையா சொல்லித்தரேன் அப்படிங்கிறீங்க. நிறைய சொல்லித்தரேன் இல்லை, அவங்களோட ஃபோக்கஸை பிடிச்சி வைக்க முடியும். யூ கேன் ஹெல்ப் தம் இன் a better way. இல்லை, அந்த ஃபோக்கஸை பிடிச்சி வைக்கிறதுனால அவங்க நிஜமாவே ஃப்ளூவெண்ட்டாக ஆயிடுறாங்களா, இல்லாட்டி மிச்ச குழந்தைகிட்ட தமிழ் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம். நிறைய ஒன் கன்வர்சேஷன் நிறைய நடக்குது. அதனால அவங்க வந்து they do better. இப்போ 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், there will be 4 kids who will never participate in this. because இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தட்லையும் வந்து மினிமம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் சொல்ல கேளுங்க, இந்த புக்கில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து they are not applicable mostly for what we are trying to achieve. Because they are also high levels. இதுதான் நான் பண்ண விரும்புறேன் இப்ப, பட் will talk. நிறைய நான் பாதி சிஸ்டம் நான் அப்ளை பண்ண முடியாது. will talk. அவர் சொல்றது எனக்கு புரியுது. ஏன்னா full time ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரைட். No, it's not only full time, it's a higher grade level. இதுல கொடுத்திருக்க டெக்னிக்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும்ன்ற பட்சத்துல வரும்போது இப்போ நம்ம வந்து அது இந்த டெக்னிக்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் இதுல இருக்கிறத எப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா 4th grade, 3rd grade. நீங்க அத பண்ண போறீங்க. யா ஷூர். ஒரு அளவுக்கு மேல போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்படி பண்ண போறோம், ரைட்? ஆனா இப்போ நம்ம சிலபஸை வந்து நம்ம கொண்டு வர போறது வந்து we start from the bottom, right? We are not preparing for a 4th grader at this point of time. That's what we discussed last time, because it's so much to do, right? So much materials. இப்போ நம்ம பார்க்குறோம் plagiarism இல்லாம எப்படி how can you create your own materials? It's a lot of challenges. So we have to think about how we can do it. Okay. So இதுல இருக்கிற டெக்னிக்ஸ் வந்துட்டு நிறைய ஹை லெவல் இருக்கிற குழந்தைங்க. நம்மளோட ஃபோக்கஸே இங்க என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து வளரும், வீட்டில் இருக்கும்பொழுது அம்மா அப்பா வந்து தமிழ் மட்டுமே பேசினா அந்த குழந்தை தமிழ் கண்டிப்பாக பேசும், ரைட்? ஸ்கூலுக்கு போகும்போது இன்னொரு மொழி வந்து வருது, அந்த மொழி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிடுறான் பை எக்ஸ்போஷர். எந்த அளவு கன்வர்சேஷன் நடக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இல்லை குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் வந்து நம்மளே வந்து நான் என்னோட ப்ரெசன்டேஷன் நான் சொல்கிறேன், முதல்ல வந்துட்டு நேட்டிவ் லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இவங்க முடிச்சுட்டு பேசுவோமா, அதுக்கு கொஞ்சம் டிவிட் ஆக நினைக்கிறேன். சொல்லுங்க, அடுத்து போகணுமா? நமக்கு டாபிக் வருது. ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியில் இந்த சோஷியல் ஸ்கில்னா என்ன லேர்ன் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல்னா என்ன லேர்ன் பண்ணுறாங்க, க்ரியேட்டிவ்னா என்ன பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணணும். பாயிண்ட் சொல்லுங்க.
வந்து நம்ம வந்து அதான் நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ வந்து ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம வந்து பக்கத்துலேயே பசங்க கிட்ட உட்காந்து கேள்வி கேட்கணும். அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். பேசினா தான் வந்து லாங்குவேஜ் டெவலப் ஆகும். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து எங்கள் 2 இயர்ஸில் ஒரு பொண்ணு எங்கள் கிளாஸ்க்கு வந்தா. ஸோ அவளுக்கு வந்து அவங்க வந்து மகாராஷ்டிரா பேசுகிறவங்க, இங்கிலீஷே தெரியாது அந்த குழந்தைக்கு, ஒரு வார்த்தை கூட தெரியாது. வந்து வந்தா லைக் நாங்களாம் வந்து எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் தான் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷில் சொல்லிவிட்டு ஓகே இதை சாப்பிட ஈட், ஸோ வில் ஷோ ஹர், ஸோ தென் ஷி வில் ஈட். So you want water, so we'll show the bottle, and the bottle comes, you want water. So இதை அந்த மாதிரி பண்ணோம். ஸோ 3-4 monthsல வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா இங்கிலீஷ். அவள் வந்து எங்ககிட்ட பேசும்போது இங்கிலீஷில் பேசுவாள், அவங்க அம்மா வந்து கூப்பிடும்போது மகாராஷ்டிராவில் பேசுவாள். ஸோ அவங்க ஸ்டில் வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ்கிட்டேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அவங்க வந்து தமிழில் வீட்டில் பேசணும். அப்போ தான் வந்து அவங்க நிறைய பேர் வந்து தமிழ் வந்து நல்லா வரும். ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் பேசணும், அம்மா அப்பாட்ட பேசும்போது மகாராஷ்டிராவில் பேசணும் அப்படின்னு. ஸோ வந்து ஸோ தட்ஸ் வாட் லைக் லாங்குவேஜ் நம்ம பேசினா பசங்க கூட பேசிகிட்டே இருக்கும்போது தான் அது வந்து நிறைய வரணும். நம்ம நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட. அவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம பதிலாக சொல்லணும் அவங்களுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு நான் வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ சலிக்காம பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி டெல்லிங் நான் சொன்னேன் இல்லையா, அதில் இந்த ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் வந்து ஒரு பெரிய பார்ட் ஆஃப் இட். அதில் வந்து கேட்டோம்னா பசங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அதை அவங்க புதுசாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஷின்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெச்ட் எக்ஸ்பேண்டட் நாலேஜும் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் தூண்டுதல் துருகுதல் கேள்வின்னு சொல்கிறோம். 5W and 1H. ஸோ இந்த இதில் ஐ ஹேவ் ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்தது. எனக்கு என்னோட கிளாஸில் இருந்த பிள்ளைங்களில் வந்து 1-2 பேர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழன். அவங்க என்னென்னா அவங்க அப்பா அம்மாவே அவங்க வீட்டில் அவங்க தமிழில் பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன். ஸோ இப்போ அதனால இந்த குழந்தைங்கள தமிழ் பேச வைக்கிறது வந்து இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கர்நாடகாவாக இருக்கும், அம்மா தமிழாக இருக்கும். ஸோ அம்மா மட்டும் தமிழில் பேசுகிறாங்க, ஸோ தமிழ் ஸ்கூலில் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தமிழில் பேசுகிறதுக்கு உண்டான ஒரு என்வாயன்மெண்ட்டே இல்லை. ஸோ அந்த குழந்தைங்கள நம்ம வீட்டில் வந்து இங்கே கிளாஸில் வந்து சொன்னோன்னா நம்ம கொடுக்குறத அதுங்க அப்படியே போய் படிச்சுட்டு வந்து சொல்லுங்களே ஒழிய அவங்களா வார்த்தைகள் போட்டு பேச மாட்டேங்கிறாங்க. வீட்டில் எக்ஸ்போஷரே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்கள நம்ம எவ்வளோ தூரம் புஷ் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து வர்றது வந்து இல்லை. இப்போ இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்களா, ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் இங்கிலீஷ்லையும் வீட்டில் வந்து மராட்டி. இல்லை அது வந்து இவங்க சொல்றது 8 hours அந்த குழந்தை இவங்க ஸ்கூல்ல ஹோல் டே இருக்கிறது. இப்போ நம்ம வந்து நம்ம வந்து வருஷத்துல 32 வாரம் தான் இருக்க போறோம். அதுல ஒரு 1.5 மணி நேரம்னா 1.5 மணி நேரத்துல நமக்கு வந்து அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம சாதாரணமா இப்போ ஒரு சென்னைக்கு போயிட்டு வந்த ஒரு குழந்தை சம்மர்ல வந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அது பக்கத்துல இந்த குழந்தைய வச்சோம்னா ஆப்வியஸா ரெண்டும் ஒரே அளவுக்கு அவுட்புட் வர போறது கிடையாது. குட் திங். அந்த மாதிரி வந்து நல்லா பேசுவாங்க, சரியா பேசுவாங்க. ஏன்னா the kids learn from other kid better than from adult. இல்லையா? இல்ல அவங்கள வந்து ஒரு லெவலுக்கு மேல நம்மளால புஷ் பண்ண முடியாது அப்படிங்கறாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட். இப்ப சென்னைக்கு போயிட்டு வரவங்க நல்லா பேசுறாங்க. எனக்கு அது எப்பயுமே ஒரு இது இருக்கும். இப்போ அதாவது கொஸ்டின் இருக்கு என்னன்னா 3 வாரம் தான் சென்னைக்கு போறோம், மேக்ஸிமம் 4 weeks. அந்த 4 weeksல அவங்க அவ்வளோ கத்துக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு வருஷம் ஏன் கத்துக்கல? அது ஏன் நம்மளால பண்ண டிஃபரன்ஸ் என்னன்னா 4 weeksல எத்தனை மணி நேரம் பாருங்க சுத்தி பேசுறாங்க. எல்லாரும் தமிழ்ல தான் பேசுறாங்க. ஆனா ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு வருஷத்துல வந்து 48 மணி நேரம், 4 வாரத்துல வந்து more than 48 hours. சோ அத மட்டுமே பாருங்க. சோ நமக்கு வந்து அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு தான் செய்யுது இல்லையா? இப்போ நம்ம 48 hours நீங்க சொல்றீங்க, அதாவது இது வந்து ஸ்லோ ப்ராசஸில் நம்ம கொண்டு வரோம். அங்கே பாருங்க 3 weeks கண்டினியூஸாக எல்லாரும் பார்க்குற இடம் பூரா தமிழ் தான் பேசுகிறாங்க, வேறு எதுவும் பேசுகிறது இல்லை. அப்படின்னா கூட அந்த ஏஜில் இருக்கிற பிள்ளைகளை அவ்வளோத்தையும் எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க? ரெண்டு காரணம் சொல்லுவார். கிரேஷன் சொல்லுவார், ஒரு புக் கொடுத்தோங்க, அது யார் எடுத்து பண்ணி தரல. காம்ப்ரிஹென்சிவ் இன்புட், கம்பெலிங் இன்புட், இந்த ரெண்டும் கொடுத்தாக்க லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் டு பி ஃபாஸ்டர், எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பேசிக் லெவலில் கொண்டு வர வரோம். அப்புறம் வந்து இன்னொன்று பண்ணலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி தமிழ் கற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு படத்தையோ ஏதோ வேர்ட் பேங்க்
அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து நம்ம வந்து இப்போ ரெகுலராக ஸ்கூல் பசங்க கூட டெய்லி ஸ்டோரி படிப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி ஸ்டோரி படிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து வொக்காபுலரி நிறைய டெவலப் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு படம் கொடுத்து செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட படித்து கொடுக்க சொல்லலாம். ஸோ எவ்ரி வீக் ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து நீங்கள் இந்த ஸ்டோரியை வந்து அனுப்பிச்சிடலாம். ஆமாம், ஸ்டே ஸ்டோரியை வந்து கொடுத்து அவங்க வந்து டெய்லி வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸோ அவங்ககிட்ட படிச்சு காமிக்க சொன்னாங்க. அது ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். நிறைய இன்புட். ஓ அப்படியா? ஓகே, சரிங்க. நன்றி கீதா.